கைஸ் இன்னைக்கு நான் ஒரு யூடியூபராலாம் பேச விரும்பல, ஒரு ஆடியன்ஸா யூடியூபையும் இன்ஸ்டாகிராமையும் பயன்படுத்துற ஒரு ஆடியன்ஸா பேச விரும்புறேன். ஏன் சொல்றேன்னா, என் வீட்ல இருக்க முக்காவாசி டெக் ப்ராடக்ட்ஸ் யூடியூப் டெக் கம்யூனிட்டியை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் வாங்கி வச்சிருக்கேன். நான் கொஞ்சம் பட்ஜெட் பத்மநாபன் தான். அதனால பட்ஜெட் போன்ல இருந்து டிவி, ஏசி, லேப்டாப், கம்ப்யூட்டர்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் டெக் கம்யூனிட்டியை பார்த்து தான் என்ன பொருள் வாங்கணும்ன்றதையே டிசைட் பண்ணி வச்சிருக்கேன். ஈவன் இந்த வீடியோவை எடிட் பண்ற கம்ப்யூட்டர் கூட 4 இயர்ஸ்க்கு முன்னாடி A2D கிட்ட இருந்து தான் வாங்கினேன். நானே அந்த காலத்துல ஒரு A2D கண்ணி தான். இப்பதான் லைட்டா ட்ராக் மாறிடுச்சு. அதே சமயத்துல யூடியூபர்ஸ் சொல்றதையும் முழுசாலாம் நம்ப மாட்டேன். என் சைட்ல ஒரு பட்ஜெட் வச்சிருப்பேன். அந்த ப்ராடக்ட்டோட டெக் ஸ்பெக்ஸை என் பட்ஜெட்டோட கம்பேர் பண்ணி பார்ப்பேன். என் பட்ஜெட்ல எந்த ப்ராடக்ட்டுக்கு நல்ல ஸ்பெக்ஸ் இருக்கோ அந்த மாதிரி ஒரு 3-4 ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணிடுவேன். அதற்கு பிறகுதான் யூடியூப்கே போவேன். ஏன்னா யூடியூப்ல தானே அந்த போனை வாங்கி டெஸ்ட் பண்ணுவாங்க, லாங் ரிவ்யூஸ் பண்ணுவாங்க. அதாவது 4-5 மாசம் அந்த போனை வாங்கி யூஸ் பண்ணி லாங் டேர்ம்ல டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, டியூரபிலிட்டி டெஸ்ட் பண்ணுவாங்க, போனை கீழே போட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, கேமரா குவாலிட்டியை டெஸ்ட் பண்ணுவாங்க. இதை தவிர பெஞ்ச்மார்க் டெஸ்டிங்லாம் பண்ணுவாங்க. சோ வெறும் ஒரு ஸ்பெக்ஸை மட்டும் வச்சு ஒரு ப்ராடக்ட்டை வாங்க முடியாதுல்ல. அதனால யூடியூப்ல போய் அதோட கேமரா எப்படி இருக்கு, பெஞ்ச்மார்க் டெஸ்டிங் எப்படி இருக்கு, டியூரபிலிட்டி எப்படி இருக்கு, 6 மாசம் கழிச்சு அந்த ப்ராடக்ட் எப்படி ஒர்க் பண்ணுது என்பதை எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் ஒரு ப்ராடக்ட்டே நான் வாங்குவேன். அப்படி வாங்கப்பட்ட 2 ப்ராடக்ட் தான் இது. நான் 2 போன்ஸ் யூஸ் பண்றேன். ஒன்னு Poco M6 Pro 5G, இன்னொன்னு Narzo 50. ஓகேங்களா? முதல்ல நான் 2-2.5 வருஷத்துக்கு முன்னாடி Narzo 50 தான் வாங்கினேன். அதற்கு பிறகு எனக்கு இன்னொரு போன் தேவைப்பட்டது. அதனால அப்போ அதே பட்ஜெட் கிட்ட என்ன பெட்டரான போன் இருக்குன்னு தேட ஆரம்பிச்சேன். அப்போ எல்லா யூடியூபர்ஸும் சஜஸ்ட் பண்ணது இந்த Poco M6 Pro தான். ஸ்பெக்ஸ் வைஸும் இந்த Poco M6 Pro பெட்டரா தான் இருந்துச்சு. ஏன்னா Narzo 50ல Helio G96 தான் ப்ராசஸர், Pocoல Snapdragon 4 Gen 2 நினைக்கிறேன். சோ ஸ்பெக்ஸ் வைஸ் Poco தான் பெட்டரா இருந்துச்சு. எல்லா ஃபேமஸ் யூடியூப் சேனலும் Poco தான் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. Poco M6 Pro தான் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சோ என்னோட எக்ஸ்பெக்டேஷனும் மைண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னா, Narzo 50 விட Poco பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற ஐடியா தான் இருந்துச்சு. பட் போன் வாங்கி ஒரு 4-5 மாசம் யூஸ்க்கு பிறகுதான் தெரியுது போன் பயங்கர லாக் ஆகுதுன்னு. லேட்டஸ்டா வாங்கின Poco போனை சொல்றேன். Narzo 50 எப்படி 2.5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது, Poco வாங்கி அப்ராக்சிமேட்டா 1 வருஷம் இருக்கும். வாங்கின 4-5 மாசத்துலயே அந்த போன் பயங்கரமா லாக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எந்த அளவுக்கு லாக் ஆகுதுன்னா, நான் நார்மலா பேடிஎம், போன்பே பண்ணுனாலே பயங்கர ஸ்லோவா இருக்கு. ஈஸியா 1 மினிட்டுக்கு மேல எடுத்துருது நான் ஒரு டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு. நான் அதை பெருசா கண்டுக்கல, அப்படியே விட்டேன். பரவாயில்லடா, ஒரு 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு வேற போன் வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லி விட்டேன். ஆனா சித் ஃப்ரீக்வன்சியோட வீடியோ ரிலீஸ் ஆன பிறகுதான் தெரியுது என்ன எல்லாரும் ஏமாத்திருக்காங்கன்ட்டு. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க, அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. என் ஒருத்தங்காசு போனா போது விடுங்க, அது பிரச்சனை இல்ல. ஆனா இந்த பெரிய பெரிய டெக் சேனல்ஸ் இருக்காங்கல்ல, மில்லியன்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்ட டெக் சேனல்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எவ்வளவு பேரை மேனிபுலேட் பண்ணிருப்பாங்க, எவ்வளவு பேரை ஏமாத்திருப்பாங்க என்பதை யோசிச்சாதான் பயமா இருக்கு. ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி பெரிய பெரிய டெக் சேனல்ஸ் ஒவ்வொன்றுக்கும் 3 லட்சத்துல இருந்து 15 லட்சம் வரைக்கும் வியூஸ் போகுது. அண்ட் ரீசெண்டா எக்ஸ்போஸ் ஆன வீடியோல பாத்தீங்கன்னா, டெக் பாஸ் சேனல்ல ஒவ்வொரு ப்ரமோஷனுக்கும் ஆவரேஜா 4.5 லட்சம் ரூபாய் வாங்குறாங்க. அண்ட் இந்த காசு பத்தலன்னு சுதர்ஷன் 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் புஷ் பண்ண ட்ரை பண்றாரு. இது என்னோட சஜஷன் என்ன ஏன்ற ரீசன் சொல்லிடுறேன். ஒரு யூடியூப் வீடியோ 600K, இப்போ நம்ம வந்து 450K வந்து வாங்கிட்டு இருக்கோம். ஒரு 25% இன்க்ரீஸ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு கரெக்டுன்னு தான் தோணுது. ஏன்னா டெவலப் பண்ணாலோ இல்லை ஒரு 50% கேட்டாலோ ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ மினிமம் 25% அப்படின்றது ஒரு 150K எக்ஸ்ட்ரா கேட்கறது பெரிய டீல் இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஒரு பிராண்ட் 4.5 லட்சம் ரூபாய் யூடியூபருக்கு பே பண்ண ரெடியா இருக்கானா, அவனுக்கு லாபம் வராமலாம், அந்த பிராண்டுக்கு லாபம் வராமலாம் கண்டிப்பா பே பண்ண மாட்டான். நார்மலா எந்த ஒரு கம்பெனியும் வச்சுக்கோங்களேன், அதுவும் முக்கியமா B2C கம்பெனிஸ், அவங்களோட பட்ஜெட்ல 5 to 10% மார்க்கெட்டிங்க்கு அலோகேட் பண்ணுவாங்க. அதாவது ஆல்ரெடி வெல் எஸ்டாப்லிஷ்டு பிராண்ட்ஸ்லாம் கம்மி பர்சன்டேஜ் தான் மார்க்கெட்டிங்க்கு அலோகேட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பிராண்டை பத்தி ஆல்ரெடி ஊருக்கே தெரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் OnePlus, Samsung அந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. சோ 5% தான் மார்க்கெட்டிங்க்கு அலோகேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 4.5 லட்சம் ரூபாய் டெக் பாஸ்க்கு கொடுத்தாங்கன்னா 90 லட்சம் ரூபாய்க்கு அந்த ப்ராடக்ட்ஸை சுதர்ஷன் வித்து தராம, சேல்ஸ்மேன் வேலை பார்க்காம அவருக்கு அந்த காசு போய் சேராது. நான் இதுல இத்தனைக்கும் ஏஜென்சி கமிஷன்லாம் சேர்க்கல. ஏஜென்சி கமிஷன்லாம் சேர்த்தோம்னா 4.5 லட்சம்ன்றது ஒரு 5-6 லட்சம் போகும். சோ 6 லட்சம் தான் ஒரு கம்பெனியோட மார்க்கெட்டிங் காஸ்ட்னு வச்சா, அப்ப சுதர்ஷன் 1,20 லட்சம் ரூபாய்க்கு ப்ராடக்ட்ஸை மார்க்கெட்ல வித்து கொடுத்துருக்கணும். அப்பதான் அவருக்கு இல்ல டெக் பாஸுக்கு 4.5 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இது
ஒரு வீடியோல நடக்கிற பிசினஸ் மட்டும்தான். அப்போ ஒரு வாரத்துக்கு எவ்வளவு பிசினஸ் நடக்கும், ஒரு மாசத்துக்கு எவ்வளவு பிசினஸ் நடக்கும், ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு பிசினஸ் நடக்கும். ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட சித் ஃப்ரீக்வன்சியோட சேனல்ல எக்ஸ்போஸ் ஆன வீடியோ வச்சு பார்க்கும்போது 70 லட்சம் ரூபாய் வரைக்கும் இவங்களுக்கு பெய்டு ப்ரொமோஷனா மட்டும் வந்திருக்கு. டெக் பாஸ் சேனலுக்கு பெய்டு ப்ரொமோஷனா மட்டும் வந்திருக்கு. யூடியூப், ஃபேஸ்புக் ரெவன்யூ எல்லாம் சேர்க்காம ஒரு மாசத்துக்கு 70 லட்சம்னா ஒரு வருஷத்துக்கு 8.4 கோடி ரூபாய் பிசினஸ் பெய்டு ப்ரொமோஷனால மட்டும். இது டெக் பாஸ்க்கு வந்த பிசினஸ் மட்டும் தான். 8.4 கோடி ரூபாய் உங்களுக்கு பெய்டு ப்ரொமோஷனா வருதுன்னா அவங்க எவ்வளவு ரூபாய்க்கு ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணிருக்கணும்னா அப்ராக்சிமேட்டா 160 இல்ல 170 கோடி ரூபாய்க்கு ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணி கொடுத்திருக்கணும். யோசிச்சு பாருங்களேன், அவங்க கையில எவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதை எவ்வளவு அசால்ட்டா மிஸ் ஹேண்டில் பண்றாங்க. மக்கள் தானே, போய் சொன்னா எவனாவது கேட்கவா போறான், கொஞ்சம் எமோஷனலா பேசினா போதும் ஈஸியா மேனிபுலேட் பண்ணிடலாம் அப்படின்னு எவ்வளவு கீழே இறங்கி வேலை செய்ய முடியுமோ அவ்வளவு கீழே இறங்கி வேலை செஞ்சிருக்காங்க. என்னப்பா பெய்டு ப்ரொமோஷன் பண்றது ஒரு குத்தமாப்பா, காசை வாங்கிட்டு ரிவ்யூ பண்ணிருக்காங்க அவ்வளவுதானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவனுங்க எப்படி எப்படிலாம் மக்களை ஏமாத்திருக்கானுங்கன்னா ஃபேக் டெஸ்ட் பண்ணிருக்கானுங்க, ஃபேக் ரிவ்யூ பண்ணிருக்கானுங்க, ஃபேக் லாங் ரிவ்யூ பண்ணிருக்கானுங்க, பெய்டு அட்டாக் பண்ணிருக்கானுங்க. இப்படி கம்பெனி கொடுக்கிற காசுக்கு எவ்வளவு பணிஞ்சு போக முடியுமோ, மக்கள் தலையில மிளகா அரைக்க முடியுமோ அத்தனையும் செஞ்சிருக்கானுங்க. முதல்ல ஃபேக் டெஸ்ட்ல இருந்தே ஆரம்பிப்போம். ஆக்சுவலா இந்த வீடியோ பார்க்கும்போது எப்படி இருக்கு, பக்காவா போன்ஸை டெஸ்ட் பண்ண மாதிரி தானே இருக்கு. ஆனா இது எல்லாமே பிராண்டோட நார்ம்ஸுக்கு கீழே செஞ்ச ஒரு டெஸ்டிங். பிராண்ட் என்ன சொல்லுதோ அதை மட்டும் தான் இவங்க செஞ்சிருக்காங்க. இங்க பாரு, IP67 ரேட்டிங் டெஸ்ட் பண்ணுமா, ஃப்ரெஷ் வாட்டர்ல மட்டும் தான் டெஸ்ட் பண்ணோம், உப்பு தண்ணியில டெஸ்ட் பண்ணிராதப்பா, நீ கடல்ல குளிக்கும் போது ஏதாவது ஆச்சுன்னா எங்களுக்கு தெரியாது. A54 போனை தூக்கி போடுறியா, 3ல இருந்து 4 அடி மட்டும் தான் தூக்கி போடணும், அதுக்கு மேல எல்லாம் தூக்கி போட்டுற கூடாது. அதுக்கப்புறம் இந்த போனை முக்கியமா S23 சீரிஸ் கூட கம்பேர் பண்ணிடவே கூடாது. இப்படி எக்கச்சக்க கண்டிஷன்ஸோட தான் அந்த போனையே டெஸ்ட் பண்றாங்க. உண்மையிலேயே அந்த போன் பெருசா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்காது போல எனக்கு தெரியல, அதனால எந்த போனையும் கம்பேர் பண்ண கூடாதுன்னு கீழே போட்டான். வீடியோ ஸ்டார்டிங்ல வந்து ஒரு 5-6 தடவை ஒரு 4 to 5 அடி ஹைட்ல இருந்து இந்த ஃபோன் வந்து போடுறது. ஸோ போடுறப்ப மல்டிபிள் ஆங்கிள் கேமரா வச்சு என் கூட நிற்கிற சில பேரோட ஆக்ஷன்ஸ், ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து கேப்சர் பண்ணிட்டு டம் டப் 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 அப்படின்ற மாதிரி அந்த விழுகிறது மட்டும் ஸ்டார்டிங்கில் இருக்கும். ஆஃப்டர் தட் நான் கையில் அந்த ஃபோன் எடுத்துகிட்டு, யூஸ்வலாகவே அந்த மிச்ச ஃபோல்டபுளை கம்பேர் பண்ணுறப்ப சாம்சங்கோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும், அது நம்மளுமே யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த டைம் குவாலிட்டிலையுமே நாங்கள் தான்ப்பா டாப்பு அப்படின்ற அளவுக்கு நிரூபிச்சிட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. நம்ம சேனலில் அப்படின்ற மாதிரி அவர் ரியாக்ட் பண்ணோன்னா நம்ம சேனலில் அன்பாக்சிங் வரும். ஸோ யாரெல்லாம் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதை பற்றின மோர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்றலாம். இதில் இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் இருக்கும், வீடியோக்கு போகிறக கொஞ்சம் மாறும். இது மட்டுமா பண்றாங்க, மக்களை நம்ப வைக்கிறதுக்காக சொந்த காசு போட்டு வாங்கினேன்னு வீடியோல வாய் கூசாம போய் சொல்றாங்க. ஆனா அந்த வீடியோக்கு பிராண்டுக்காரன் பே பண்ணிருக்கான். ஏதோ ஒரு ஏசியை ரிவ்யூ பண்றாங்க போல, அதுக்கு 4 லட்சம் ரூபாய் காசும் வாங்கிட்டாங்க. ஆனா வீடியோல ஏசியை சொந்த காசு போட்டு வாங்கினதா சொல்றாங்க. எல்லாம் கரெக்ட் தான். புதுசா ரூம் ரெடி பண்ணோம், ஏசி வந்து ஹைசென்ஸ்ல வாங்கியிருந்தோம், 5 ஸ்டார் ஏசி. ஸோ அப்படியே ரிவ்யூ பண்ணோம்னா, ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரீசெண்டாக நாங்கள் வாங்கின ஹைசென்ஸோட இன்டெலி ப்ரோ அப்படின்ற இந்த ஏசி. ஆக்சுவலாக இந்த ஏசி பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் 1.5 டன். இது மட்டும் இல்லாம மக்கள் யாருன்னா, டேய் நீ ப்ரொமோஷன் தாண்டா பண்ற அப்படின்னு சொன்னா ரியாலிட்டி தெரியாம பேசாதடா, காசு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றது, இது ஜஸ்ட் இன்வைட் மட்டும் தான் சொல்றது. நான் எதுவும் வாங்கலப்பா, நீ தான் டிகியோட வீடியோ எல்லாம் பண்ண, என்னமோ பொட்டியோடலாம் வர, எவ்வளவு கொடுத்தாங்க? நீயா இருந்தா எவ்வளவு கொடுத்துருப்ப? நான் 5 பைசா கூட தர மாட்டேன். அதைத்தான் அவங்களும் பண்ணாங்க. முதல்ல ரியாலிட்டி தெரியாம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது நிறுத்திக்க, சரியா? நான் என்னத்தை பிரிக்கிறது? அதுக்கு தான் இந்த பொட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓ, நீ வாங்கின பொட்டியா? ஒன்னே விடுவேன். இது வந்து இன்வைட், இதுக்குள்ள என்ன இருக்குன்றதையும் காமிச்சிருவோம். ஆனா இதே கம்பெனி கிட்ட இருந்து 4.5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மில்லியன் கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் உடைய ஒருத்தன் வாயில இருந்து சின்னதா ஒரு பிராண்ட் நேம் வருதுன்னா கூட அது காசு வாங்காமலாம் வராது. அதையும் மீறி நான் காசு வாங்காம தான் பிராண்ட் நேம் சொல்றேன்னு சொன்னா அவன் பச்சையா புழுகுறான்னு அர்த்தம். நான் பேசுறது சின்ன யூடியூபர்ஸை பத்தி இல்ல, மில்லியன்ஸ் கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்ட யூடியூபர்ஸை பத்தி மட்டும்தான். இதை தாண்டி அடுத்து என்ன பண்றாங்கன்னா ஃபேக் ரிவ்யூஸ் பண்றாங்க. ரிவ்யூல எப்படி ப்ரோ ஃபேக் ரிவ்யூன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொமோஷனுக்காக வாங்குறது, அந்த ப்ராடக்ட்டை டெஸ்ட் பண்ணும் போதே அது மொக்க ப்ராடக்ட்னு தெரிஞ்சிடும். தெரிஞ்ச பிறகு இவங்க என்ன பண்றாங்க, அந்த ப்ராடக்ட் சூப்பரா இருக்குன்னு ரிவ்யூ கொடுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம மக்கள் அந்த ரிவ்யூவை ஃபேக் ரிவ்யூன்னு கண்டுபிடிக்காம இருக்கிறதுக்காக சும்மா பேருக்கு 2-3 சின்ன குறைகளை சொல்லிடுறாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த போன்ல ஏதாவது பெரிய பிரச்சனை இருக்கும், இவனுங்களுக்கும் டெஸ்ட் பண்ணும் போதே தெரிஞ்சிருக்கும். ஆனா அதை மறைச்சிருவான். வெறும் சின்ன சின்ன குறைகளை சொல்லி போன் சூப்பரா இருக்கு, இந்தியாலேயே இதுதான் பெஸ்ட் போனு அப்படின்னு சொல்லி தலையில கட்டிடுவான். அவங்க 2 ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க சுதர்ஷன். ஒன்று வந்து இதுதான் மோஸ்ட் டியூரபிள் ஃபோனுன்னு சொல்கிறாங்க, அதாவது இதுதான் பெஸ்ட்டாக.
ஜஸ்ட்டு டியூரபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் மட்டும் பண்ணலை, இருக்கிறதுல இதுதான் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருக்கிறதுலே இதுதான் பெஸ்ட்டு அப்படின்லாம் சொல்லிடலாம். பட் ஒரு சில போர்ஷனில் லைக் கேமரா இந்த மாதிரி ஒரு சில டேர்ம்ஸில் வந்து ஒன் ப்ளஸ் வந்து பெட்டராக பண்ணியிருக்காங்க. பிகாஸ் கம்பேரிசனும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. கம்பேரிசன் வந்தாலே வந்து ஒரு சில விஷயங்கள் நல்லா சொன்னால் தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். வெறும் சாம்சங் மட்டும் சொன்னோன்னா அது ஜால்ரா தட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஈக்குவலாக பேசுகிற மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எண்ட் ஆஃப் த டே அதான் சொல்ல போகிறோம். பட் ஓவரால் பாயிண்ட்டில் அப்படின்னு பார்க்கையில வந்து சாம்சங் பெஸ்ட்டு. கேமரா செக்மெண்ட்டில் ஒன் ப்ளஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அதனால் அந்த ஒரு செக்மெண்ட் மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒன் ப்ளஸ் போய்டும்னு நினைக்கிறேன். ஓகே சுதர்ஷன், அப்போ நம்ம சொல்லிடுவோம். அது போக கேமராவில் இது ஒன் ப்ளஸ் தான் பெட்டராக இருக்குன்றதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணி இப்படி தான் வரப்போகுதுன்றதை சொல்லி அவங்ககிட்ட தெரியப்படுத்திட்டு ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இல்லை, இந்த ஒரு பாயிண்ட் தான். இதுக்கப்புறம் வந்து வேறு எதுவும் எனக்கு தெரிஞ்சு பெருசாலாம் அது பாசிட்டிவாலாம் சொல்ல போகிறது இல்லை. மிஞ்சி போனால் அந்த கேமரா டிசைனில் மட்டும் ஸ்லைட்டாக பெட்டராக இருக்குன்ற மாதிரி தான் சொல்லுவோம். அதுவும் பெஸ்ட்டுன்னு தான் சொல்ல மாட்டோம், ஸ்லைட் பெட்டர் தான் சொல்லுவோம். ட்ரூக் வீடியோவில் 2 குறை இருந்தது. ஒன்று, அந்த டச் கண்ட்ரோல் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகலை. நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. லைக் எப்படின்னா, நான் ஒரு சைடு வந்து இதுதான் ஒர்க் ஆகும்னு சொல்லுவாங்க, அது அப்படின்னா வேறு ஒர்க் ஆகுது. அது ஒன்று இருந்தது. 2வது குறை, குவாலிட்டி சரியில்லை ரொம்ப. அதாவது நம்ம முட்டி உயரத்தில் வந்து தரையில் விழுந்திருக்கு அந்த TWS. ஒரு சைடு கேட்காமே போயிடுச்சு. ஸோ நிறைய வீடியோஸில் வந்து நம்மளுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ரூக்கோட ஒன் சைடு கேட்காம போகுதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி புது TWS நம்ம எடுத்து பாக்கெட்டில் இருந்து இது பண்ணி ஷூட் எடுக்கிறப்ப காலுக்கிட்ட இருந்து விழுந்து இப்படி கேட்காம போயிடுச்சு. பெருசாக ஹைலைட் பண்ணல, பட் லைட்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஏன்னா அது சொல்லாம விட்டால் நல்லா இருந்திருக்காது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 வீடியோவில் இந்த மாதிரி நடந்திருக்கு. மைல்டாக லைட்டாக வந்து சொல்லியிருக்கோம், பட் வந்து நெகட்டிவ்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணலாம். அதை நம்ம சொல்லிவிட்டு அதுக்கு பதிலாக இதெல்லாம் இது கொடுத்துருக்காங்க, இது காம்ப்ரமைஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கோம். முடிக்கிறப்ப பாசிட்டிவாக தான் முடிச்சிருக்கோம். ஸோ வந்து பெருசாக நெகட்டிவ் இருக்காது. இதுக்கு அடுத்து லிஸ்ட்ல வர்றது என்னன்னா ஃபேக் லாங் ரிவ்யூஸ். அதாவது 4-5 மாசம் ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண மாதிரி போய் சொல்றது. அந்த ப்ராடக்ட்டை 4-5 மாசத்துக்கு முன்னாடியே யூஸ் பண்ணோன்னு காட்டுறதுக்காக ஷேவ் பண்ணிட்டு வீடியோ எடுக்கிறது. இப்படி எல்லாம் கூட டெக் பாஸ்ல பண்ணியிருக்காங்க. அவன்கிட்ட சொல்லுங்க, லாங் டேர்ம் ரிவ்யூவா பண்ணலாம். நீ சொல்ற மாதிரி டே இன் லைஃப் வந்து டைமிங் இல்ல, ஏன்னா ரொம்ப ஷார்ட்டான டைம்ல தான் கேக்குறான். சோ உனக்கு இப்ப வந்து ரிவ்யூ மாதிரினா சொல்லு, நான் உனக்கு இன்னைக்கு வந்து ஸ்கிரிப்ட் அண்ட் வீடியோவே தரேன்னு சொல்லி எனக்கு பேசு. ஓகே. நேத்து வந்து தாடியோட வச்சு வெர்டிக் பேசியிருக்கேன், சரிங்களா? நான் இப்ப போய் ஃபுல்லா ஷேவ் பண்ணி கிளீன் ஷேவ் பண்ணிட்டு என்ன பண்ணிடுவேன், ஒரு எத்தனையோ நாட்களுக்கு முன்னாடி ஷூட் பண்ணது அப்படின்னு சொல்லி ஒரு இது போட்டு நடுவுல கொஞ்சம் தாடி இருக்க மாதிரி வச்சுட்டு அடுத்து நிறைய தாடி இருக்கிற மாதிரி அப்படின்றப்ப லாங் டேர்ம்ன்ற ஒரு ஃபீல் வந்துடும். ஓகேங்களா? அதை ஈஸியா நம்மளால கன்வேவும் பண்ணிட முடியும். இது ஓகேனா நான் ப்ரொசீட் பண்றேன், இன்னைக்கு இந்த ஷேவ் பண்ணிக்கிடுவேன். இல்லாட்டி என்ன ஏதுன்னு கேட்டு சொல்லுங்க, இதை மட்டும் எனக்கு ஃபைனலைஸ் பண்ண சொல்லுங்க. ஓகே. ஸோ ஃபேக் லாங் ரிவ்யூ முடிஞ்சுதா? அடுத்து முக்கியமான விஷயம் பெய்ட் அட்டாக். அதாவது இவங்களுக்கு கோடி கணக்கில் சாம்சங் கிட்ட இருந்து மட்டுமே காசு வருது போல. இப்போ வந்து விவோக்கு ஒரு பிரைஸ், ஒன் பிளஸ்க்கு ஒரு பிரைஸ், சாம்சங் ஒரு பிரைஸ்னா சாம்சங் நம்மளுக்கு க்ரோஸ்ல பிசினஸ் தரான். மிச்சவங்க யாரும் நம்மளுக்கு க்ரோஸ்ல பிசினஸ் தராங்களா? மொத்தமா வருஷத்துக்கே ஒரு 5 கேம்பெயின் கூட வருது. விவோலாம் 2-3 கேம்பெயின் தான் கஷ்டம். அதுவே விவோ வி சீரியஸ்க்கு மட்டும்தான் வருது. அதனால இவங்க என்ன பண்றானுங்க, சாம்சங் போனோட மத்த போனோட கம்பேர் பண்ணி அதை அடிச்சு விட்டுறாங்க. ஆனா உண்மையிலேயே சாம்சங் போன் தான் முக்கியா இருக்கு போல. சாம்சங் வெர்சஸ் ஓப்போ ஃபிளிப் ஏதோ கம்பேரிசன் வீடியோ பண்ணியிருக்கானுங்க. இவனுங்க செக் பண்ணி பார்க்கும்போது ஓப்போ தான் பெட்டர் போனா இருந்திருக்கு. எந்த வகையிலுமே அந்த ஓப்போவோட இந்த போனையும் இதையும் வந்து நம்மளால கம்பேர் பண்ண முடியாது. அதோட பெரிய டிஸ்பிளே, அதோட பெரிய பேட்டரி, ஃபாஸ்ட் சார்ஜிங், கேமரா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்போவில் தான் இருக்குது. இல்லை இதுதான் நல்லா இருக்குது அப்படின்னு நம்மளால் எப்படி சொல்ல முடியும்? அதுவும் கையில் டிவைஸே இல்லாமல். டிவைஸ் இருந்தால் கூட ஓகே, இதுக்கு இதில் வந்து ஸ்லைட்டாக அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான் அப்படின்னு ஏதோ கூட முட்டு கொடுக்கலாம். அதுவுமே முட்டு தான் கொடுக்க முடியும், நல்லா அப்பட்டமாக தெரியும். குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் ஆகுது, டிசைன் டிஃப்ரென்ஸ் ஆகுது, எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஓப்போ தான் பெட்டராக இருக்குது. அதை நம்ம அப்பட்டமாக இதுதான் நல்லா இருக்குது அப்படின்ற அவன் கன்க்ளூஷனே வந்து சாம்சங்க்கு தோதான் பேசவும் சொல்கிறான். இப்படி இருக்கையில் எதை வச்சு நம்ம வந்து இதை பேச முடியும்? நான் வந்து கடைசியில் இது வந்து இப்போதைக்கு இந்தியாவில் வந்து இதுதான் பெஸ்ட்டாக இருக்குது. சாம்சங் வந்து 4 வருஷமாக பண்ணுறாங்க. இவங்க புதுசாக வர்றதெல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. வெயிட் பண்ணி அடுத்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வருஷன் வரட்டும், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்றத மட்டும் சொல்லிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இது வேணாம், அதுக்கு அதோட மீனிங் என்ன வரும்னா இது வேணாம், இது ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இவன் கொடுத்துருக்க எல்லா டிஃப்ரென்ஸும் சும்மா சப்பக்கட்டு கட்டுறதுக்கு தானே. அதாவது 4K 60ன்றது ரெசல்யூஷன், கேமரா சென்சார் பேஸ் பண்ணி தான் எல்லாமே வந்து முடிவு பண்ணுவாங்க.
காமனாக ஒரு கன்சியூம் பண்ணுறப்போ வாங்குறப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயம் தான் பார்ப்பாங்க. 4K 30க்கு பதிலாக 60 இருக்கா அப்படின்னு யாரும் பார்த்து வாங்க மாட்டாங்க. நம்மள்ட்ட எத்தனை பேர் ஃபோன் வாங்குறப்ப இதோட திக்னஸ் இவ்வளோ இருக்கா அப்படின்னு செக் பண்ணி வாங்குகிறோம். திக்னஸும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. இவங்க அமிச்சது எல்லாமே இதை நம்ம வந்து ஒரு முட்டு கொடுக்கறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது தான். ஆனா வீடியோல என்ன பண்ணி வச்சிருக்கானுங்க, சாம்சங் தான் சூப்பரா இருக்கு அப்படின்னு வாய்க்கூசாம போய் சொல்லி வச்சிருக்கானுங்க. அதுவும் அந்த வீடியோவே எப்படி மேக் பண்ணிருக்கானுங்கன்னா, டைரக்டா கம்பாரிசன் வீடியோ கூட இல்ல, எடுத்தோடனே இது ஓப்போ போனோட ரிவ்யூ வீடியோ, இத வந்து சாம்சங் பிளிப்போட கம்பேர் பண்ண போறோம் அப்படின்னு ஏதோ ஓப்போ போனை ரிவ்யூ பண்ற மாதிரி சாம்சங் கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு ஓப்போ போனை அடிச்சு விட்டுருக்கானுங்க. இன்னைக்கு ஓப்போ Find N2 Flipஓட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இது நாட் ஜஸ்ட் ரிவ்யூ, ஒரு ஃபுல் கம்பேரிசனா பார்க்க போறோம். ரொம்ப நாளா நான் Flip 4 வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதான் நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன். ஓப்போ Find N2 Flip தான் நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன். அதனால மோதி பாத்துருவோம் முடிவு பண்ணியாச்சு. பட் என்னன்னா, நீங்க ஒரு ஓப்போ போன் எனக்கு வந்து அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்றதுக்கு வந்து தயக்கமே இல்லைன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்க பாடுதான். சரியா? சரி, ஓவரால் யார் ஜெயிச்சா? ஓவராலா ஜெயிச்சது யார் ஜெயிச்சா? சாம்சங் தான் ஜெயிச்சா. போடு. இப்போ நானு யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட அந்த வீடியோ 1.2 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அப்போ அந்த போனோட விலை அப்ராக்சிமேட்டா 80,000 ரூபாய் போல. இப்போ இதோட விலை குறைஞ்சிருக்குல்ல, 82,000 ரூபாய் 80,000 ரூபாய்க்கே கிடைக்குது. நாங்களும் குறைக்க மாட்டோமா பிரைஸ? சோ இவனுங்க சொல்றத நம்பி 80,000 ரூபாய் கொடுத்து அந்த போன் வாங்கினவன் நிலமெல்லாம் யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னமும் டெக் சூப்பர் ஸ்டார் சேனல்லயும் சுதர்ஷன் அதை தான் பண்ணிட்டு இருக்காரு. மறுபடியும் சாம்சங் பிளிப்போட வேற ஏதோ போனை கம்பாரிசன் பண்ணி அடிச்சு விட்டுருக்காரு. உண்மையா சொல்லுங்க சுதர்ஷன், மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, சாம்சங் கிட்ட கை நீட்டி காசு வாங்காமையா அந்த கம்பாரிசன் வீடியோ பண்ணீங்க? உங்களுக்கு என்னப்பா, உங்களுக்கு வேணும்னா ஃபேக் ப்ரூஃப் கிரியேட் பண்ணுவீங்க, இதுதான் பில்லுன்னு சொல்லுவீங்க, நான் உண்மையா தான் பேசுறேன்னு சொல்லுவீங்க. அதுதானே இப்பயும் பண்ணிட்டு இருக்கீங்க. தெரியல இவர் மட்டும் ஃபேக் ப்ரூஃப் கிரியேட் பண்றாரா இல்ல அங்க டீமே உட்கார்ந்து ஃபேக் ப்ரூஃப் கிரியேட் பண்ணிட்டு இருக்கான்ட்டு. யூசுவலா நார்மலி ஒரு மீடியா எப்படி ஒர்க் ஆகும்னா 70% கண்டென்ட் 30% அட்வர்டைஸ்மெண்ட். அதாவது நீங்க சீரியலே பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, மொக்க சீரியலே பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அரை மணி நேரம் சீரியல்ல 21 நிமிஷம் சீரியல் இருக்கும், மிச்சம் 9 நிமிஷம் நீங்க ஆட் பாப்பீங்க. இதுதான் ரேஷியோ, 7:3 தான் ரேஷியோ. ஆனா நாக்டால்ன்ற ஒரு சேனலை பார்த்திருக்கீங்களா? 24 மணி நேரமும் அவன் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் அட்வர்டைஸ் பண்ணிட்டு தான் இருப்பான். நல்லா இல்லனாலும் அந்த ப்ராடக்ட் சூப்பரா இருக்குன்னு ரிவ்யூ கொடுத்துட்டு இருப்பான். அவனுங்களுக்கும் இவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்க மாதிரி தெரியல. ஆக்சுவலா அவனே பரவாயில்ல கைஸ், ரொம்ப மொக்கையா வீடியோ பண்றதுனால நம்ம கொஞ்சம் தள்ளி இருந்துரும். டே இதுல வரது எல்லாமே டுபாகூர் ப்ராடக்ட்ஸ் தாண்டா, ஒண்ணு கூட உருப்படியா இருக்காதுடா அப்படின்னு தள்ளி நின்றோம். ஆனா இவனுங்க நல்லா பெரிய பெரிய டீமை வச்சுக்கிட்டு பர்ஃபெக்ட்டா வீடியோ எடிட் பண்ணிடுறாங்களா, இதை தாண்டி எமோஷனலா வேற பேச கத்துக்கிறாங்களா, ஹியூமன் சைக்காலஜியை தெரிஞ்சுக்கிறாங்களா. சோ அசால்ட்டா அவங்களோட வீடியோ குவாலிட்டியில ஆடியன்ஸை உட்கார வச்சு பயங்கரமா மேனிபுலேட் பண்ணி விட்டுறாங்க. பாக்குறவனுக்கு எது உண்மை எது போயினே தெரியல. இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்க எனக்கே தெரியலனா ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு எப்படி தெரியும்? சோ கைஸ், நான் ஏற்கனவே சொன்னதுதான், யூடியூபை வெறும் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணுங்க. அதை தாண்டி யூடியூபையோ இல்ல இன்ஸ்டாகிராமையோ வச்சு உங்க வாழ்க்கையில ஒரு டிசிஷனை எடுக்காதீங்க. அது எதுவா வேணா இருக்கட்டும், அவ்வளவு ஈஸியா இவனுங்க கிட்ட மயங்கிராதீங்க. அண்ட் இந்த வீடியோல காட்டின நிறைய விஷயங்கள் எல்லாமே சித் ஃப்ரீக்வன்சி என்ற சேனல்ல எக்ஸ்போஸ் ஆன விஷயங்கள் தான். வேணும்ன்றவங்க அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க, ஏன்னா அந்த வீடியோல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அவ்வளவுதான் கைஸ், இந்த வீடியோ கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.